ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எங்கி நியூஸ் சேனல். ஆக்சுவலாக வீடியோ வந்து 5 o'clock வந்திருக்கணும். நேற்று நைட்டு வந்து பொலிட்டிக்கல் மீட்டிங் அப்படி இப்படி இந்த எலெக்ஷன் முடிய வரைக்கும் கொஞ்சம் வீடியோ வந்து கொஞ்சம் டைமிங் மிஸ் ஆகி தான் வரும். ஏன்னா நைட்டு போய்ட்டு சில டைம் வந்து லேட் ஆகிறது வீட்டுக்கு வரதெல்லாம். ஸோ அதனால் இந்த எலெக்ஷன் April 19 முடிய வரைக்கும் நான் வீடியோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக சில டைம் வந்து 12 மணிக்குள்ளே அப்லோட் பண்ணிடுவேன், அப்படி இல்லைனா சில டைம் வந்து 5 மணிக்கு அப்லோட் பண்ணிடுவேன் காலையில். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மார்க்கெட் கரண்டாட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஒரு 80 பாயிண்ட்ஸும் சென்செக்ஸ் ஒரு 300 பாயிண்ட்ஸும் பாசிட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பஜாஜ் ஃபினான்ஸை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு, அவங்க வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது அந்த பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 60 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 8.85% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசனுக்கும் 60 பேசிஸ் பாயிண்ட் 25 to 35 மந்த் டென்யூருக்கு 40 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 18 to 24 மந்த் டென்யூருக்கு. நெக்ஸ்ட் சீனியர் சிட்டிசன் வந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ அவைலபிளாக இருக்கிற FD ரேட்டில் 8.85% கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த டிஜிட்டல் ஆர்ட் 42 மந்த் டென்யூர் உள்ளவங்க 8.60 அந்த பேஸ் 8.60 இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சீனியர் சிட்டிசன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த இது ஃபிக்ஸட் டெபாசிட் ரேட் ஹைக் பண்ணியிருக்காங்க. 45 பேசிஸ் பாயிண்ட் 25 to 35 மந்த் டென்யூர். 40 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 18 to 22 மந்த் டென்யூர். 35 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 30 to 33 மந்த் டென்யூருக்கு. இது வந்து பஜாஜ் ஃபினான்ஸை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சில்வர் இம்போர்ட் வந்து அதிகமாக பண்ணியிருக்கோம். குறிப்பாக இந்த ஃபெப்ரவரியில் ஜனவரியை கம்பேர் பண்ணும்போது 260% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதிகமாட்டு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அவங்கள்ட்ட தான் அதிகமாட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அவங்கள்ட்ட தான் அதிகமாட்டு இம்போர்ட்டும் பண்ணியிருக்கோம். குறிப்பாட்டு பார்த்தீங்கன்னா யுனைடெட் அரப் UAE கிட்டேருந்து இந்தியா வந்து இந்த ஃபெப்ரவரியில் 939 டன் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து இந்த ஃபெப்ரவரியில் எவ்வளோ இம்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா சில்வர் 2295 மெட்ரிக் டன் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜான்வரியில் பார்த்தீங்கன்னா 637 டன் தான் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது 260% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா, அதாவது வருஷம் வைஸ் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 66% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்தியா வந்து சில்வரை வந்து ஒரு ரெக்கார்ட் ஹிட்டாக தான் இருக்குது. வந்து நம்ம இந்த மாதம் அதிகமாக சில்வர் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிட்டி குரூப், இவங்க வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற 2 பிரைவேட் லெண்டர் பேங்க், ஆக்சுவலாக RBL பேங்க், சவுத் இந்தியன் பேங்க், இந்த 2 பேங்க்லேயே வந்து ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அக்யூர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவங்க வந்து RBL பேங்க்கில் 66.9 லேக் ஷேரை வந்து வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட அது 1.11% ஸ்டேக்காக இருக்குது RBL பேங்க்கில். நெக்ஸ்ட்டு சவுத் இந்தியன் பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1.76 crore ஷேர் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட அது வந்து 0.7% ஸ்டேக்காக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 222 கோடியாக இருக்குது. ஸோ இவங்க இந்த 2 பேங்க்லேயும் கிட்டத்தட்ட 222 கோடிக்கு ஸ்டேக் வாங்கியிருக்காங்க. இது வந்து சிட்டி குரூப்பை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. டிக்சன் டெக்னாலஜிஸில் வந்து அப்டேட்டு, இவங்க வந்து 56% ஆஃப் த ஸ்டேக்கை இஸ்மா டு இந்தியா அந்த கம்பெனியில் வந்து 2 tranches அக்யூர் பண்ணுறாங்க. ஸோ இந்த இஸ்மா 2 பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கிட்டத்தட்ட நொய்டா பேஸ் கம்பெனி. வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா மேனுஃபேக்சரிங், அசம்பிளிங், சேல், டிஸ்ட்ரிபியூஷன், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். குறிப்பாட்டு மொபைல் ஃபோன்ஸ், அதாவது மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரிங், அசம்பிளிங், சேல், டிஸ்ட்ரிபியூஷன், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் இதான் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கம்பெனி. ஸோ டிக்சன் டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 56% ஆஃப் த ஸ்டேக்கை வந்து அந்த கம்பெனியில் அக்யூசிஷன் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலாக இது வந்து 2 tranches நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 50.1% ஆஃப் த டோட்டல் ஈக்விட்டியை இஸ்மா டு இந்தியா பிரைவேட் லிமிடெட் அக்யூர் பண்ணுறாங்க. அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.34 crore ஷேர் வந்து இஸ்மா டு இந்தியா பிரைவேட் லிமிடெட் அக்யூர் பண்ணுறாங்க. 51,832 ஈக்விட்டி ஷேர் வந்து டிரான்ஷன் டெக்னாலஜி லிமிடெட் அக்யூர் பண்ணுறாங்க. 3.46 லேக் ஈக்விட்டி ஷேர் வந்து 5A அட்வைசர் LLP இந்த கம்பெனி அக்யூசிஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டிக்சன் டெக்னாலஜிஸில் வந்து அப்டேட்டு. ஸோ இதுக்கு வந்து டிக்சன் டெக்னாலஜி எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 238.36 கோடி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அந்த அக்யூசிஷனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டிக்சன் டெக்னாலஜிஸில் வந்து அப்டேட்டு. நண்பர்களை இன்றைக்கி வந்து நாட்கோ ஃபார்மா ஷேரை பொறுத்தவரைக்கும் அப்டேட். இந்த ஷேர் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 863 860 850 அந்த ரேஞ்சிலே நான் வந்து உங்கள்ட்ட அக்யூசிஷன் பண்ண சொன்னேன். ஸோ ஷேர் வந்து இப்போ 1000 ரூபா தாண்டி போயிட்டுருக்கு. நாட்கோ ஃபார்மா பொறுத்தவரைக்கும் அப்டேட் என்னன்னா, அவங்களோட கோத்தூர் ஃபெசிலிட்டியில் வந்து USFDA வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து ஒரு வார்னிங் லெட்டரும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த வார்னிங் லெட்டரை வாங்கின பிறகும் இன்றைக்கி அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து மேலே தான் போய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்றைக்கி இப்போ கரண்ட் ஆட்டு. ஸோ இது வந்து அவங்க எதுக்கு அந்த வார்னிங் லெட்டர் கொடுத்தாங்கன்னா, ப்ளஸ் அந்த அவங்களோட சப்ளையில் சில டிஸ்ட்ரப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் அவங்களோட எக்ஸிஸ்டிங் ரெவன்யூவில் சில ப்ராப்ளம், டிலே அப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட பெண்டிங் ப்ராடக்ட் அப்ரூவலுக்கு வித் ஹோல்டிங்கில் கிடக்கு அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ இது நாட்கோ ஃபார்மாவை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. USFDA வந்து அவங்களுக்கு வார்னிங் லெட்டர் இஷ்யூ பண்ண பிறகுமே ஆக்சுவலாக அவங்களோட கோத்தூர் ஃபெசிலிட்டிக்கு ஆன பிறகு அந்த ஷேர் வந்து நல்லா மேலே போய் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்றைக்கி. இது வந்து நாட்கோ ஃபார்மா பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்ல வந்து அப்டேட் கிட்டத்தட்ட 3 கோடி ஷேர் வந்து பிளாக் டீலில் கை மாறி இருக்கு. ஏன்னா பெயின் கேபிட்டல் வந்து இதில் எக்ஸிஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. நியர்லி 3.02 crore ஷேர் வந்து ஆக்சிஸ் பேங்க்ல பிளாக் டீல் நடந்திருக்கு. மேபி பெயின் கேபிட்டல் தான் வித்துருக்காங்க, பட் பையர் யாருன்னு தெரியல. இது வந்து ஆக்சிஸ் பேங்க்ல வந்து அப்டேட், மேபி சாயங்காலம் நமக்கு தெரிய வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேனசோனிக் எனர்ஜியில் வந்து அப்டேட். ஸோ அவங்க வந்து இவி பேட்டரி ப்ரொடக்ஷன் இந்தியாவில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பிளானை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேனசோனிக் எனர்ஜி ஆல்ரெடி வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கூட வந்து இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பேட்டரி ப்ரொடக்ஷன் பண்ணுற ஜாயின் வெஞ்சர் சைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இந்தியாவில் அவங்க இவி பேட்டரி ப்ரொடக்ஷன் அமைக்க பிளானில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பேனசோனிக்ல வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கார் கம்பெனிஸை பொறுத்தவரைக்கும் அப்டேட். இப்போ வந்து நம்ம இந்தியாவில் 4 கார் வந்து விற்குதுன்னா அதில் ஒரு கார் வந்து டாடா மோட்டார்ஸ் அண்ட் மஹிந்திரா மேனுஃபேக்சராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நிதியாண்டு 24. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி வந்து அவங்களோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் மார்க்கெட் ஷேர் வந்து குறைஞ்சிருக்கு கார் விற்கிறதுல. ஆக்சுவலாக 40.9% இருந்தது போன வருஷம். இப்போ வந்து 40.7% இருக்குது அவங்களோட மார்க்கெட் ஷேர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாருதி சுசுகி, டொயோட்டா, ஹோண்டா, நிசான் இவங்களோட அந்த ஜாப்பனீஸ் பேஸ் கம்பெனி இவங்க வந்து நம்ம இந்தியாவில் வச்சுருந்த மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா 48.7% இருக்குது இப்போ கரண்ட் ஆட்டு. ஆனால் அவங்க வந்து 50% வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ அதுலேருந்து கம்மியாக இருக்குது, கிட்டத்தட்ட 1%க்கு மேலே கீழே தான் விழுந்திருக்காங்க. ஸோ இது வந்து மார்க்கெட் ஷேரை பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் ஷேர்னால் அவங்க இந்தியாவில் அவங்களோட கார் எவ்வளோ விற்குது அந்த பர்சன்டேஜ். ஸோ 4 கார் விற்குதுன்னா அதில் ஒரு கார் வந்து டாடா மோட்டார்ஸ் மஹிந்திரா மேனுஃபேக்சராக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதானி டோட்டல் எனர்ஜிஸோட சப்சிடரி தான் இ மொபிலிட்டி லிமிடெட். இவங்க வந்து எம்ஜி மோட்டார்ஸ் இந்தியா கூட ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு சார்ஜிங் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அதானி டோட்டல் எனர்ஜிஸ் வந்து அவங்களோட சப்சிடரி தான் இ மொபிலிட்டி லிமிடெட். ஸோ அவங்க வந்து CC to 600 கிலோவாட் டிசி சார்ஜர்ஸ் இந்த மாதிரிப்பட்ட டீலர்ஷிப் தான் இவங்க 2 பேரும் இந்தியாவில் அமைக்க போகிறாங்க. ஸோ வந்து சார்ஜிங் நெட்வொர்க்கை வந்து விரிவுபடுத்துறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அதானி டோட்டல் எனர்ஜிஸும் எம்ஜி மோட்டார்ஸ் இந்தியாவும் அமைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆதித்யா பிர்லா குழுமத்தோட இன்னொரு பார்ட் தான் இந்த கிராசிம் பிர்லான்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1000 கோடி ரெவன்யூ மார்க்கெட் டச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இயர் 1000 கோடி ரெவன்யூ மார்க்கெட் டச் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து நெக்ஸ்ட் 3 இயர்ஸில் $1 billion ரெவன்யூ வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இவங்க வந்து ஒன் ஆஃப் த B2B இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம், குறிப்பாட்டு சிமெண்ட்டு, ஸ்டீலு, பிளைவுட்டு, சானிடரி வேர், டைல்ஸ் இது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் தான் அவங்க 1000 கோடி ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 3 இயர்ஸில் $1 billion ரெவன்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆதித்யா பிர்லா குழுமத்தோட கிராசிமில் வந்து அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெருமாள் குரூப்பில் வந்து அப்டேட்டு. ஸோ இங்கே வந்து 110 கோடி வந்து பயோ டீல் ஃபார்மசூட்டிகல்ஸ் அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த பெருமாள் கம்பெனி இது வந்து ஒன் ஆஃப் த ஃபார்மா கம்பெனி தான். ஸோ இவங்க வந்து 110 கோடி வந்து பயோ டீல் ஃபார்மசூட்டிகல்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து பெருமாள் ஃபார்மா பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸில் வந்து அப்டேட்டு. டாடா மோட்டர்ஸோட சப்சிடரி தான் UK பேஸ்டு ஜாக்வார் லேண்ட் ரோவர். ஸோ இவங்க வந்து அவங்களோட ஃபில் இயர் சேல்ஸை சொல்லியிருக்காங்க 20% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஹோல்சேல் இந்த நிதியாண்டு 24 பார்த்தீங்கன்னா 4,01,303 யூனிட்ஸாக இருக்குது. 25% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அவங்களோட ரீட்டைல் சேல்ஸ் வந்து 22% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4,31,733 யூனிட்ஸாக இருக்குது. ஸோ இது டாடா மோட்டர்ஸ் அவங்களோட UK பிளான்ட், குறிப்பாட்டு ஜாக்வார் லேண்ட் ரோவர் இது வந்து அவங்களோட சப்சிடரி தான். ஸோ அதில் வந்து அப்டேட்டு. கியூபிட் லிமிட்டடில் வந்த கம்பெனி. ஸோ இது வந்து காண்டம் விற்கிற கம்பெனி. இவங்க வந்து ஆல்ரெடி ஒருத்தர் இந்த ஷேருக்கு பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தேன், நீங்கள் கேட்ட பங்குன்னு. ஸோ அந்த ஷேர் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணும்போது 400 350 இருந்த ஷேரு கொஞ்ச நாள் ஆக்சுவலாக 3 to 4 monthsலேயே கிட்டத்தட்ட 1500 2000 அந்த ரேஞ்சை டச் பண்ணிடுச்சு. ஸோ இந்த கம்பெனியில் வந்து அப்டேட் என்னன்னா Q4 ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் ஹையஸ்ட் குவார்டர்லி சேல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 62.89 crores இருக்குது. ஸோ குவார்டர்லி அண்ட் குவார்டர்லி 57% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் 49.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 23.7 crore இருக்குது. குவார்டர்லி அண்ட் குவார்டர்லி 163% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் 185% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து கியூபிட் லிமிட்டடில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபார்மசிட்டிக்கல் மார்க்கெட் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா 9.5% க்ரோத் காமிச்சிருக்கு இந்த மார்ச்சில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம இந்தியன் ஃபார்மசிட்டிக்கல்ஸை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா NTPCயில் வந்து அப்டேட்டு. ஸோ கவர்மெண்ட் வந்து இதில் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் மேபி அவங்க வந்து இந்த NTPCயில் வச்சிருக்க ஸ்டேக்கை வந்து விற்பாங்க அப்படிங்கிற அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட க்ரீன் எனர்ஜி அந்த பிஸ்னஸ் தனியாட்ட IPO லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து NTPCயில் வந்து அப்டேட்டு. மேபி எலெக்ஷன் முடிஞ்சு எலெக்ஷன் முடிஞ்சு மேபி எந்த கட்சி வந்து ஆட்சிக்கு வராங்கன்னு தெரில. ஸோ அவங்க இப்போ கரண்டில் இருக்க கவர்மெண்ட் வந்து மறுபடியும் வந்தாங்கன்னா அவங்க பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து NTPCயை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்டோனில் வந்து அப்டேட்டு. ஸோ பிளாக் ஸ்டோனோட கம்பெனி தான் ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸு. ஸோ இவங்க வந்து 5000 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க ஐபிஓ மூலமாட்டு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அதுக்கு செபியும் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பிளாக் ஸ்டோனோட கம்பெனி ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸு 5000 கோடி ஐபிஓ வர போகிறாங்க. ஸோ இப்போ அதுக்கு வந்து செபியும் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இன்றைக்குள்ள மார்க்கெட் அப்டேட்ஸ்லாம் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.